கடாய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வதங்க விடாமல் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ராகி மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ராகி மாவு கொட்டும் போது இந்த மாதிரி ஒரு கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே ஒரு கையில் கொட்டணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டி கெட்டியாக ஆகாமல் ஈவனாக வெந்து வரும். ஸோ தண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா இறுகி வரும். நல்லா இந்த மாதிரி வெந்து கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எப்படி நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வேக வைக்கலாம். இப்போது இதுக்கு சைடுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் போட்டு அரைச்சிட்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டுட்டோன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. இது சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணால் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பர் ஹெல்த்தியான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.